Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala sayyidina Mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கின்றான். அந்த முனாஃபிகீன்களுடைய தன்மை என்னன்னு சொன்னால், அவர்கள் ஈமான் கொண்ட மக்களை கண்டால், முஸ்லீம்களை கண்டால் சொல்லுவாங்க, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாங்கள் முஸ்லீம்கள். வைதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா. இந்த முனாஃபிகீன்கள் மூமின்களை கண்டால் சொல்வார்கள், நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், மூமின்கள் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தான் என்றெல்லாம் காட்டிக்கொண்டு அவர்கள் ஏமாத்துறதுக்கு அப்படி செய்வாங்க. வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம். அவர்கள் தங்களுடைய ஷைத்தான்களிடத்தில், ஷயாத்தீனிஹிம் என்றால் ஷைத்தான்கள், ஷைத்தான்கள் அவருடைய தலைவர்கள், அவங்களுடைய பெரியவர்களிடத்தில் போன்னு சொன்னார். அவங்க யஹூதி அறிவாளிகள், இதே மாதிரி முஷ்ரிக்கீன்களுடைய முனாஃபிகீன்களுடைய தலைவர்கள். அவங்கள்ட்ட போனால் சொல்லுவாங்க, வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மாக்கும். நாங்களும் உங்களோட கூட தான் இருக்கிறோம். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸிஊன். நாங்கள் மூமின்களிடத்தில், முஸ்லீம்களிடத்தில் ஈமான் கொண்டு சொன்னதெல்லாம் அவர்களை கேலி செய்வதற்காண்டித்தான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் யஸ்தஹ்ஸிஉ பிஹிம். அல்லாஹ் அவர்களை கேலி செய்கின்றான். வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹி யஅமஹூன். அந்த முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுக்குகின்றான். அவர்களுடைய வழிகேட்டிலேயே அவர்கள் மூழ்க வேண்டும், குருடர்களாக புரள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றான். அப்போ இந்த முனாஃபிகீன்களுடைய தன்மை என்னடா, மூமின்களை ஏமாற்றுவார்கள். மூமின்களை கண்டா சொல்லுவாங்க, நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம் என்றெல்லாம் அவர்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி அவர்கள் அவ்வாறு சொல்லுவார்கள். அவர் சொல்றதுக்கு காரணம், மூமின்களுக்கு யுத்தங்களில் கனிமத்துகள் நலவுகள் எல்லாம் கிடைச்சிட்டா அதிலேயும் அவர்கள் பங்கு பெறுவதற்காக வேண்டி தன்னை மூமின்களாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் ஷைத்தான்களிடத்தில் போனோன்னு சொன்னால், நாங்கள் உங்களோட கூட தான் இருக்கிறோம், நாங்கள் முஸ்லீம்கள் அல்ல, மூமின்கள் அல்ல, அவர்களை மூமின்களை ஏமாற்றுவதற்காகத்தான் நாங்கள் ஈமான் கொண்டதெல்லாம் சொன்னோம், அவர்களை கிண்டல் பண்ணுறதுக்காண்டித்தான். அப்போ ஷயாத்தீனிஹிம் அல்லாஹ் சொன்ன, அவர்களுடைய ஷைத்தான்களின் பக்கம் அவர்கள் சென்றால். அப்போ ஷயாத்தீன் என்று சொன்னால் ஷைத்தான்கள், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஷைத்தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் அது தன்னுடைய எல்லை விட, தன்னுடைய அளவை விட மீறும் பொழுது அது அந்த விஷயத்துடைய ஷைத்தானாக மாறிடும். மனித வர்க்கத்திலையும் ஷைத்தான்கள் இருக்கின்றார்கள், ஜின் வர்க்கத்திலும் ஷைத்தான்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷயாத்தீன் அல் இன்சி வல் ஜின். ஷைத்தான்களை ஜின்களை சேர்ந்த, மனித வர்க்கத்தை சேர்ந்த ஜின்கள், யூஹி பாதுஹும் இலா பாதின். அவர்கள் ஒரு சிலருக்கு சைக்கினை செய்கின்றார்கள், சைக்கினை செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள், ஊதுகின்றார்கள். ஜுஹ்ருஃபல் கௌலி வ குரூரா. ஒவ்வொரு பேச்சிடையும் அழகான பேச்சுக்களை சொல்லி ஏமாற்றுவதற்காக வேண்டி அவர்கள் ஒவ்வொரு மனிதர்களும் ஒருத்தருக்கொருத்தர் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி தன்மை ஷைத்தான்களிடத்தில் இருக்கின்றார்கள். மனித வர்க்கத்தை சேர்ந்த ஷைத்தான்களிடம் இருக்கிறதை, ஜின் வர்க்கத்தை சேர்ந்த ஷைத்தான்களிடத்திலும் இருக்கின்றன. அப்போ அவங்க முனாஃபிகீன்கள் தங்களுடைய தலைவர்கள்ட்ட போயிட்டா சொல்லுவாங்க, நாங்கள் இன்னாமாக்கும் உங்களோட கூட தான் இருக்கிறோம், உங்களை மாதிரி தான் நாங்கள். அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட போய் முஸ்லீம்கள் என்று சொன்னதெல்லாம் அவர்களை கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி, விளையாடுறதுக்காக வேண்டி, கிண்டல் பண்ணுறதுக்காக வேண்டித்தான் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய செயலுக்கு பகரத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பதாக சொல்கிறான். நீங்களா கிண்டல் பண்ணுறீங்க, இல்லை நாங்கள் உங்களை கிண்டல் பண்ணுவோம். அல்லாஹ் யஸ்தஹ்ஸிஉ பிஹிம். அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான், கிண்டல் பண்ணுவான், இழிவுபடுத்துவான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், கியாமத்துற நாளையில் அவர்களுக்கு பகரம் கொடுக்கப்படும். எப்படின்னா, முனாஃபிகீன்கள் மூமின்களை கொடுக்கப்படக்கூடிய பிரகாசத்தை பார்ப்பார்கள். இருள் அடைந்த நாளாக இருக்கும் கியாமத்துடைய நாள், எந்த வெளிச்சம் இருக்காது. ஈமானுடைய பிரகாசம் அல்லாஹு தஆலா அளிப்பான், அது மூமின்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ முனாஃபிகீன்களுக்கு அது கிடைக்காது. அந்த நேரத்தில் முனாஃபிகீன்கள் சொல்லுவார்கள், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனு துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும். ஈமான் கொண்ட மக்களை பார்த்து சொல்வார்கள், முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும், நீங்கள் எங்களின் பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள், எங்களின் பக்கம் எங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய பிரகாசத்தை கொடுங்க, நீங்கள் எங்களை நோக்கி வாங்க, உங்களுடைய பிரகாசத்தை கொண்டு நாங்கள் அடைகிறோம் என்று கேட்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த பிரகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யஹ்ஸபன் அல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைருன் லிஅன்ஃபுஸிஹிம். நீங்கள் நினைக்க வேணாம், அல்லது காஃபிர்கள் நினைக்க கூடாது, நினைக்க வேண்டாம், நாங்கள் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்குறோமே, இது அவர்களுக்கு நலவுதான் என்று நினைக்காதீங்க.
இன்னமா நும்லிலஹும் லியஸ்தாது இஸ்மன், நாங்கள் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறது, அவங்க தவறு செய்யும் பொழுதெல்லாம் குற்றம் பிடிக்காமல் விட்டு இருக்கிறதே, இது அவர்களுக்கு இன்னும் பாவத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டித்தான். பாவங்கள் அவர்கள் அதிகமாக செய்யணும், தண்டனை பயங்கரமாக வரவே என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் அவகாசம் கொடுக்கிறோம். குற்றம் பிடிக்காமல் இருக்கிறதே அது அவர்களுக்கு நலவல்ல, அது இன்னும் அவர்களுக்கு வேதனையை கூட்டி தரக்கூடியதான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அல்லாஹு யஸ்தஹ்ஸி பிஹும் முனாஃபிகீன்களோட அல்லாஹ் கிண்டல் பண்ணுறதாக அல்லாஹ் சொல்கிறான். சில இடத்துல வமக்கரு மக்கரல்லாஹ், அந்த காஃபிர்கள் அந்த முனாஃபிகீன்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான். இதே மாதிரி யுஹாதிஊன் அல்லாஹ வல்லதீன ஆமனூ, அவர்கள் மூமின்களையும் ஈமான் கொண்டவங்களையும் ஏமாத்துகின்றார்கள். அல்லாஹும் அவர்களை வஹுவ ஹாதியஹும், இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அவர்களை ஏமாத்துகிறான். யுஹாதியூன் அல்லாஹ் வல்லாஹு ஹாதியுஹும் வஹுவ ஹாதியுஹும், அல்லாஹ் அவர்களை ஏமாத்துகிறான். அப்போ இதெல்லாம் மோசமான செயல்கள், சூழ்ச்சி செய்கிறது, ஏமாத்துறது, கிண்டல் பண்ணுறதெல்லாம். அப்போ அல்லாஹு தஆலா தானும் அவ்வாறு செய்வதாக சொன்னது இருக்கிறதே, அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு அவ்வாறான பகரம் கொடுப்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதே மாதிரி நஸ்ருல்லாஹ் ஃபனஸ்யஹும், அவர்கள் அல்லாஹை மறந்தார்கள், எனவே அல்லாஹ் அவர்களை மறந்து விட்டான். இது போன்றதெல்லாம் அவர்களுடைய செயலுக்கு ஏற்றவாறு தண்டனை கொடுப்பதாக அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். உதாரணமாக இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜஸாஉ ஸய்யத்தின் ஸய்யத்தும் மிஸ்லுஹா, ஒருத்தர் கெடுதி செஞ்சார்னா அதுக்கு பகரம்னா அதை மாதிரி ஒரு கெடுதி செய்கிறது. அப்படின்னா ஒருத்தரை ஏசினார்னா அது மாதிரி ஏச முடியும், அடித்தார்னா அதுக்கு பகரமாக அது மாதிரி அடிக்க முடியும். அப்போ இதே மாதிரி ஃபமனி அத்ததா அலைக்கும் ஃபஅதது அலைஹி பிமிஸ்லிமா அத்ததா அலைக்கும், உங்கள் மீது யாராவது ஒருத்தர் எல்லை மீறினால் நீங்களும் அவர் மீது அவர் செஞ்ச மாதிரி எல்லை மீறுங்கள். அப்போ வார்த்தை ஒன்றாக பாவிக்கப்பட்டாலும் அர்த்தம் வேறு. முதலாவது வாரது அநியாயம், இரண்டாவது வாரது நீதி. உதாரணமாக அவர் அடித்தார், அந்த அடித்தது அநியாயம், திருப்பி அடிக்கிறது அநியாயம் அல்ல, அது நீதி, அதுக்கு பகரம் அது. இதே மாதிரி ஒருத்தர் ஏசினார், முதலாவது ஏசுறது அநியாயம், அதுக்கு பகரமாக திருப்பி அதே மாதிரி ஏசுறது இருக்கிறதே அது அநியாயம் அல்ல, அது பகரம், அது நீதி. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த முனாஃபிகீன்கள் கிண்டல் செய்தார்கள், அது அநியாயம்தான், அதுக்கு பதிலாக அவர்கள் எல்லாம் கிண்டல் செய்வான் என்று சொல்லதிக்கிறதே, அதுக்கு பகரம் அளிக்கிறது, அது நீதிதான். இதே மாதிரி அவர்கள் அல்லாஹ் ஏமாற்றினார்கள், அது அநியாயம், அதுக்கு பதிலாக அல்லாஹ்வுத்தாலா அவர்களை ஏமாற்றுவான், அது அநியாயம் அல்ல, அதுக்கு பகரம் கொடுக்கிறதுன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும். அடுத்தது வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன், அவர்களுடைய வழிகேட்டிலே அல்லாஹ்வுத்தாலா அவர்களை அவகாசம் கொடுப்பான், அதிலே அவர்கள் புரண்டு கொண்டிருப்பார்கள். அமஹ் என்று சொன்னால் வழிகேடு என்ற அர்த்தத்திலும் இருக்கின்றது. இதே மாதிரி குருட்டு தன்மைக்கும் சொல்லப்படும். பார்வையில் குருட்டு, பார்வை இல்லாத தன்மைக்கு அமா என்று சொல்லப்படும். அமஹ் என்று சொன்னால் உள்ளத்தில் குருட்டு தன்மை. அப்படின்னா இங்கே அல்லாஹுத்தாலா யாமஹூன் அமஹ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அல்லாஹுத்தாலா அவருடைய உள்ளத்துடைய குருட்டு தன்மையிலே வழிகேட்டில் புரளக்கூடியவர்களாக, உள்ளம் தெளிவில்லாமல் உள்ளம் இருளடைஞ்ச நிலைமையில் அல்லாஹ் அவர்களை விட்டு விடுவான். அப்படின்னா அவர்களுக்கு நேரான பாதை தெரியாது, உள்ளம் குருடாகிடும், உள்ளத்தில் நலவை பார்க்கக்கூடிய தன்மையே இல்லாமல் ஆகிடும். அதுக்கு பிறகு அல்லாஹுத்தாலா சொல்கிறான், இந்த முனாஃபிகீன்கள் இருக்கிறார்களே, உலாயிக்கல் லதீனஷ்தரவு ضலாலத பில் ஹுதா, இவர்கள் நேர்வழியை கொடுத்து வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள். நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள். அப்போ கொடுத்த உதாரணம் ஒரு பொருளை வாங்குகிறோம், காசை கொடுத்து வாகனத்தை வாங்குறோம்னா நாங்கள் கொடுத்த பகரம் பணம், வாங்கினது வாகனம். இதே மாதிரி அவர்கள் நேர்வழியை கொடுத்துட்டு வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அவருடைய வியாபாரம் ஒரு நாளும் லாபம் பெறாது. வமா கான முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெறக்கூடிய மக்களாகவும் கிடையாது. அப்போ இவர்கள் என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு, நேரான பாதையை அறிந்ததுக்கு பிறகு நிராகரித்தார்கள். ஈமான் கொண்டார்கள், பிறகு காஃபிரானார்கள். அந்த ஈமானை கொடுத்துட்டு குஃப்ரை வாங்கி கொண்டார்கள். நேரான பாதையில் வந்துட்டு அதை கொடுத்துட்டு வழிகேட்டை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்க ஒரு வியாபாரம் செஞ்ச மாதிரி ஈமானை வித்துட்டு குஃப்ரை வாங்கி கொண்டார்கள், நேர்வழியை கொடுத்துட்டு வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள். ஆனால் அவங்களுடைய வியாபாரம் நஷ்டம் அடைந்தார்கள். நஷ்டம் பெறும், லாபம் அடையாது. அவங்க ஒரு நாள் நேர்வழி பெற மாட்டார்கள். ஏன்னா இந்த வியாபாரமே தவறான வியாபாரம், இது நேரான வியாபாரம் அல்ல, முறையான வியாபாரம் அல்ல. இவர்கள் நேரான பாதையை கண்டுட்டு வழிகேட்டும் பக்கம் போனாங்க, நேர்வழியை விட்டுட்டு. இதே மாதிரி கூட்டான ஒழுங்கான அமைப்பை விட்டுட்டு தனிப்பட்ட பயந்து ஒரு அமைப்பின் பக்கம் போனாங்க. நிம்மதியாக வாழ வேண்டிய இஸ்லாத்தை விட்டுட்டு பயந்து கொண்டிருக்கக்கூடிய நிஃபாக்கின் பக்கம் போனாங்க. சுன்னத்தை விட்டுட்டு பிதாத்துக்கு போனாங்க.
அதனால் அவங்க நஷ்டவாளிகள். உலாயிக்கல்லது நிஷ்தரோ தலாலத்த பில் ஹுதா, அவர்கள் நேரான பாதைக்கு பதிலாக வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அவருடைய வியாபாரம் லாபம் பெறாது. வமாக்கானு முஹ்ததீன், அவர்கள் நேரு வழி பெறவும் மாட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மஸலுஹும் கமஸலில் லதி இஸ்தௌகத நாரா. இந்த முனாஃபிகீன்களுக்கு உதாரணம் ஒரு மனிதர் மாதிரி. இஸ்தௌகத நாரா, அவர் நெருப்பு மூட்டினார். ஃபலம்மா ضاءت ما حوله, பொதுவாக நெருப்பு மூட்டினோடனே அப்படியே சுற்றி வரையும் வெளிச்சம் பரவும். ஃபலம்மா ضاءت ما حوله, அவரை சுற்றி அந்த நெருப்பு மூட்டினோடனே சுற்றி வரை வெளிச்சம் பரவிச்சுது. இப்போ எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க தொடங்கினார். இப்போ எது வலி, எது சரி, எது கூடாது என்றெல்லாம் தெளிவாக எல்லாம் விளங்கிச்சது. அதுக்கு பிறகு திடீரென்று அல்லாஹு தஆலா ذهب الله بنورهم, அவர்களுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் போக்கிட்டான். வதரகஹும் ஃபீ ظுலுமாத்தின் லா யுபஸிரூன், அவர்களை இருட்டிலே பல இருட்டுகளில் அல்லாஹ் அவர்களை விட்டுவிட்டான். லா யுபஸிரூன், அவர்கள் எதையும் பார்க்க முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, சும்மும் புக்முன், சும்முண்டா செவிடர்களாகிட்டார்கள், புக்முன் ஊமைகளாகிட்டார்கள், உம்யுன் குருடர்களாகிட்டார்கள். ஃபஹும் லா யர்ஜூன், அவர்கள் ஒரு நாள் நேரான பாதையின் பக்கம் திரும்பி வர முடியாது. எதை விட்டுட்டு போனாங்களோ அதன் பக்கம் திரும்பி வர முடியாது. அப்போ இந்த உதாரணத்தில் அல்லாஹு தாலா முனாஃபிகீன்களுடைய ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மனிதர் நெருப்பு மூட்டின உடனே அது சுற்றி வரையும் பிரகாசமாகிட்டது. அதே மாதிரி இவர்கள் ஆரம்பத்தில் இருளில் இருந்தார்கள். இருட்டில் இருந்தவர் தான் நெருப்பு மூட்டினார், வெளிச்சமாயிட்டது. இதே மாதிரி இவங்க குஃபருடைய இருளில் இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோடனே வெளிச்சமாகிட்டது, உள்ளம் தெளிவாகிட்டது. இப்போ எல்லாம் எது நலோ எது கெடுதின் எல்லாம் விளங்கிச்சது. அதுக்கு பிறகு அவங்க இஸ்லாத்திட்டு வெளியாகி குஃபரை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள், முனாஃபிக் தனத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த வெளிச்சத்தை போக்கினான். இப்போ அந்த நெருப்புடைய வெளிச்சம் போயிட்டது. இப்போ நெருப்பு மட்டும் இருக்கு, வெளிச்சம் இல்லாமல் இருட்டிலே மூழ்கிட்டாங்க. அப்போ குஃபருடைய நிஃபாக்குடைய வெளிச்சத்தில் அவங்க ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எது நலவு எது கெடுது என்று விளங்காமல் ஆகிட்டது. அவங்களுக்கு எது நேரான பாதையில் தெரியாது. அதனால் அவங்க எதை விட்டுட்டு போனாங்களோ, இந்த இஸ்லாத்தை விட்டுட்டு போனாங்களோ அதன் பக்கம் அவங்க திரும்பி வர முடியாத நிலைமையில் ஆகிட்டாங்க. ஏண்டா அவர்கள் செவிடர்கள், இனி எதுவும் அவங்களுடைய காதில் விழாது. அதே மாதிரி ஊமைகள், எதையும் அவர்கள் பேச முடியாது. குருடர்கள், எதையும் பார்க்க முடியாது. ஆனால் அவங்க திரும்பி வரவே முடியாது. ஏன் அவர்கள் வழிகேட்டை தேர்ந்தெடுத்தாங்க, ஹிதாயத்தை விட்டு போட்டு. இதே மாதிரி நேரான பாதை விட்டுட்டு வழிகேட்டை தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹுக்கு விருப்பமான வழியை விட்டுட்டு அல்லாஹ்க்கு வெறுப்பான வழியை தேர்ந்தெடுத்தார்கள். என்ன இப்போ இந்த ஆயத்து மூலமாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, முனாஃபிகீன்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டு தான் குஃப்ரின் பக்கம் போகிறாங்க. அதாவது அவங்க வெளிரங்கத்தில் மட்டுமல்ல உள்ரங்கத்திலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டு தான் பிறகு குஃப்ரின் பக்கம் போனாங்க. இப்போ முர்த்ததோ அது மாதிரி. ஆனால் முர்த்தத் வெளிரங்கத்திலே மறுப்பவர். முனாஃபிகீன்கள் வெளிரங்கத்தில் மறுக்க மாட்டாங்க, உள்ளத்தால் மறுக்கிறவங்க. அதனால் அவங்க ஈமான் கொண்டுட்டு பிறகு இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி தஹபல்லாஹு பினூரிஹிம், அல்லாஹ் அவனுடைய வெளிச்சத்தை போக்கிட்டான். அவங்களுக்கு பிரயோஜனம் கொடுத்த வெளிச்சத்தெல்லாம் எடுத்துட்டான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு நோவினை தரக்கூடிய அந்த எரிக்கக்கூடிய தன்மை, புகை போன்றதெல்லாம் அங்கே வச்சுட்டான். அப்போ அவங்களுக்கு அந்த இஸ்லாம் வெளியானத்துக்கு பிறகு, ஈமான் வெளியானத்துக்கு பிறகு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியதல்ல. அவங்களுக்கு நோவினை தரக்கூடியதாக, அவங்கள சிரமப்படுத்தக்கூடியதாக அல்லாஹுத்தில் உள்ள விஷயங்கள் மட்டும்தான் அவங்களோட உள்ளங்கள் எல்லாம் வைத்தான். பிரயோஜனமான எல்லாத்தையும் எல்லாம் நீக்கிட்டான். அதுக்கு பிறகு இன்னொரு உதாரணம் சொல்ல, இது ஒரு முனாஃபிகீன் ஒரு கூட்டம். இரண்டாவது உதாரணம் அல்லாஹுத்தாலா சொல்றான், சில முனாஃபிகீன்கள் கடினமானவர்கள் அல்ல, அவங்க சில நேரத்தில் ஈமான் பக்கம் வராங்க, சில நேரத்தில் குஃபுரில் போயிடுறாங்க. இதுவும் முனாஃபிகீன்கள் தான். அவங்க ரெண்டாவது உதாரணத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவ் கஸைபின் மினஸ் ஸமாஇ ஃபீஹி ظுல்மாத்துன் வரஅதும் வபர்க். அல்லது அந்த முனாஃபிகீன்களுக்கு உதாரணம் எப்படின்னா, வானத்திலிருந்து பெய்யக்கூடிய, ஸைப்னா மலை, வானத்திலிருந்து பொழியக்கூடிய மலை போன்று, ஃபீஹி அந்த மலையில் ظுலுமாத்துன் இருளுகளும் இருக்குது, வரஅதுன் இடியும் இருக்குது, வபர்குன் மின்னலும் இருக்குது. அப்போ இருளும் இருக்குது, அந்த பயங்கர மேகம், கரும் மேகம் வந்துட்டால் இருட்டாகிடும். அதே நேரத்தில் இடி இடிக்கக்குள்ள பயங்கர சத்தம், மின்னல், வபர்க் மின்னல் வெட்டும்போது வெளிச்சம் இடைக்கிற வந்துட்டு போகும். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முனாஃபிகீன்களுக்கு உதாரணம் மலை மாதிரி. அந்த மலையில் இருளும் இருக்குது, இடியும் இருக்குது, மின்னலும் இருக்குது. பயங்கரமாக அந்த மின்னல் வெட்டும் பொழுது, இடி இடிக்கும் பொழுது, யஜ்அலூன அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம் மினஸ் ஸவாயிகி ஹதரல் மௌத்,
மோத்த பயந்து காதுகளில் விரல்களை விட்டு கொள்றாங்க. அந்த இடி காதுக்குள்ள விழுந்து காது வெடிக்கக்கூடாது என்பதற்கான சத்தம் போகாமல் காதை மூடிக்கொள்றாங்க. வல்லாஹு முஹீத்தும் பில் காஃபிரீன், அல்லாஹு தஆலா காஃபிர்களை சூழ்ந்திருக்கின்றான். இப்போ இந்த உதாரணத்தில் அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களோட ஒரு பகுதியை இன்னொரு கூட்டத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். இவர்கள் சில நேரத்தில் இவனுக்கு அல்லாஹு தஆலா ஹக்கை வெளிப்படுத்துகிறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு தான் குஃப்ரில் போகிறாங்க. அப்போ சில நேரத்துக்கு அவங்களுக்கு தெளிவு பெறுது, இதுதான் சரியான பாதைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு திரும்ப சந்தேகத்தில் போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்கள், சில குர்ஆனுடைய ஆயத்துக்கள் இதை பார்க்கும்பொழுது இப்படி நடக்கலாமா என்ற சந்தேகம் வருது. அப்போ குஃப்ரின் பக்கம் சாஞ்சிடுறாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படின்னா இந்த மின்னல் வரும் பொழுது வெளிச்சமாகுது, மின்னல் போனதோடு இருட்டாகிடுது. அப்படி ஒரு சூழலில் இவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த இருகள் ஃபீஹி ظுல்மாத், அந்த மலை பொழியும் பொழுது இருட்டுகள் இருக்குது. இருட்டுண்டா சந்தேகம், குஃபுர், முனாஃபிக்தனம் போன்ற இருட்டுகள் எல்லாம் அந்த குஃபார்களுடைய உள்ளங்கள் நிரம்பி இருக்குது. அடுத்து இடி இடிக்கும் பொழுதோ, இடி வரணத்துக்கு எப்படி பயமொன்று இருக்குதோ இதே மாதிரி அவங்களுக்கும் குர்ஆன் ஆயத்துக்கள் இறங்கும் பொழுதில் ஒரு பயமொன்று வந்துடும். எங்களோட சம்பந்தம் எல்லாம் சொல்லிடுவானோ தெரியாது, எங்களோட ரகசியங்கள் எல்லாம் பரப்பிடுவானோ தெரியாது என்ற பயமும் எந்த நேரம் காஃபிர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும், முனாஃபிகீன்கள்ட்ட இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யஹ்ஸபூன குல்ல ஸைஹத்தின் அலைஹிம். முனாஃபிகீன்களுடைய தன்மை என்னண்டா ஒவ்வொரு சத்தமும் தங்களுக்கு எதிராகத்தான் வருதுன்னு நினைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயம் இந்த நேரம் இருந்துச்சு அவங்களுக்கு. அடுத்தது இடி, மின்னலும் இருக்குது. மின்னல் பர்க், அந்த மலையில் மின்னல் இருக்குன்னு சொன்னது இருக்குது. அது அவங்களுடைய உள்ளங்கள் இடைக்கடை ஈமானுடைய பிரகாசம் கொண்டு வரும். சில நேரத்தில் ஏண்ட பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் அவங்க தொழுகைக்காண்டி வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஆயத்துக்கள் இறங்கி இருக்கும், அதை பற்றி சொல்லுவாங்க, ஈமானுடைய விஷயங்களை பற்றி சொல்லுவாங்க. சில நேரத்தில் இது சரிதானோ தெரியாது, சரியாக இருக்கலாம் என்ற உணர்வும் வரும், உள்ளத்தில் ஒரு பிரகாசம் ஒன்றும் வரும். ஆனால் அதே நேரத்தில் வெளியே போயிட்டாங்க, அந்த முனாஃபிகீன்களோட மற்ற காஃபிர்களோட யஹூதிகள்கிட்ட போய் சேரும் பொழுது திரும்ப சந்தேகம் வந்துடும். இப்போ திரும்ப அவங்களுக்கு அந்த குஃப்ரின் பக்கம் போயிடுவாங்க. இதை மாதிரி ஒரு நிலைமை முனாஃபிகீன்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லாஹு முஹீத்தும் பில் காஃபிரீன், அல்லாஹு தஆலா காஃபிர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றான். அப்படின்னா இவங்க என்னதான் கூத்து போட்டாலும் அல்லாஹுடைய நாட்டத்தை, அல்லாஹுடைய குதிரத்தை, அல்லாஹுடைய சக்தியை மீறி எங்கேயும் போக முடியாது. அல்லாஹ் அவர்கள் சூழ்ந்திருக்கின்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், யகாதுல் பர்கு யக்தஃபு அப்சாரஹும். மின்னல் இருக்கிறதே எந்த அளவுக்கு வேகமானன்னு சொன்னால் சில நேரத்தில் நம்முடைய பார்வையை பறிக்க முடியும், பறிக்க நெருங்கி விட்டது. அந்த அளவுக்கு மின்னல் பிரகாசம், வெளிச்சம், மின்னலுடைய வெளிச்சம் பிரகாசமானது. இப்போ என்ன சொல்லலாம்டா, அல்லாஹு தஆலா ஈமான்ல இஸ்லாத்தில் பெரிய பிரகாசத்தை வச்சிருக்கிறான். அது அவங்கள முழுமையாக கவர்ந்திழுக்க முடிவான சக்தி ஈமானுக்கு இருக்கின்றது, இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. இருந்தாலும் அவங்க மறுபக்கம் போகிற நேரத்தில் குஃப்ரை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். குல்லமா வா அலஹும் ஷௌஃபி. இப்போ மழை, பயங்கர மழை பெஞ்சு கொண்டிருக்குது, கையில் எந்த வெளிச்சம் இல்லை, மின்னல் வெட்டி கொண்டிருக்குது. மின்னலுடைய வெளிச்சம் வந்த உடனே என்ன செய்கிறாங்க, இருட்டில் தடமாறாமல் கொண்டு நடக்க தொடங்குறாங்க. இப்போ மின்னல் வெட்டி முடிஞ்சிட்டது, வைதா குலமா அலைஹிம். இப்போ திரும்ப இருள் வந்துடும், காமு நின்றுடுவாங்க. இது பொதுவாக மழை பெய்யும் பொழுது, இடி இடிக்கும் பொழுது, மின்னல் வெட்டும் பொழுது நடக்கக்கூடிய செய்தி. இதை நிஃபாக்கோட எல்லாம் சம்மந்தப்படுத்தி சொல்கிறான். எப்போ அவங்களுக்கு ஹக்கு தெளிவாகுமோ அப்போ கொஞ்சம் மார்க்கத்தோட தொடர்பாகுவாங்க, தொழுவாங்க, பள்ளிக்கு வருவாங்க, தொழுகை இருக்கும், ஏனைய விஷயங்களை கொஞ்சம் முன்னுக்கு ஆகுவாங்க. அங்கால போய் குஃபார்களை சேர்ந்து முனாஃபிகீன்களை சேர்ந்த உடனே அவங்களோட பேச்சை கேட்டாப்புல திரும்ப இருள் வந்துடும் உள்ளத்தில், காமு. இப்போ நின்றுடுவாங்க, இப்போ மார்க்க விஷயத்தில் பின்னுக்கு ஆகிடுவாங்க, ஈமான்ல பலகீனம் வரும் பொழுது. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தஆலா சக்தி மிக்கவன். வலவ் ஷா அல்லாஹு லதஹப பிஸம்இஹிம் வ அப்சாரிஹிம். அல்லாஹ் நாடினால் உலகத்திலே அவர்களை தண்டித்து அவருடைய பார்வையை போக்கி அவருடைய செவிப்புலனையும் இல்லாமலாக்கியிருப்பான். ஆனால் அல்லாஹு தஆலா உடனே தண்டிக்கிறது இல்லை. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹு தஆலா அனைத்து மீது சக்தி மிக்கவன். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறான், அவங்க நாடினை அழிச்சிடுவான், இல்லாட்டி அல்லாஹு தஆலா பிற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்போ அந்த முனாஃபிகீன்களுடைய தன்மைன்னு சொன்னால் எப்பெல்லாம் அவர்களுக்கு ஈமானுடைய விஷயங்கள் தெளிவு பெறுமோ இப்போ அவங்களுக்கு உள்ளத்தில் ஆசை வரும், உள்ளத்தில் கொஞ்சம் ஒரு மனசு தயாராகும், இப்போ பின்பற்றுவாங்க. அதுக்கு பிறகு திரும்ப சந்தேகங்கள் வரும்பொழுது, குஃபார்கள் முனாஃபிகீன்கள் சேரும் பொழுது திரும்ப உள்ள இருட்டாகிடும், இப்போ நின்றுடுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்போ ஹக்கான விஷயங்களை சில நேரத்தில் விளங்குவாங்க, அதை விளங்கி மக்களுக்கு மத்தியிலையும் பேசுவாங்க. பிறகு குஃபார்கள் சேரும்போது திரும்ப தடுமாறி மறுபக்கம் பேச தொடங்கிடுவாங்க. அப்படின்னா ஒரு
ஒரு சாதாரண நிலைமையில் அவங்க இருக்கல. முதபீன பைன தாலிக் லா இலாஹா உல்லா வலா இலாஹா உல்லா. அல்லாஹ் சொல்றான், இவங்க முழுமையான மூமின்களோடையும் இருக்க மாட்டாங்க, முழுமையான குஃப்ர்லையும் இருக்க மாட்டாங்க. முதபீன பைன தாலிக், ரெண்டுக்கு மத்தியில் சந்தேகம் உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த காலத்தில் அப்படியான மக்கள் இருக்கிறாங்க. எது சரி, இஸ்லாத்துடைய கருத்துக்கள் எல்லாம் சரியா இல்லையாண்டு வாயால் சொல்லாட்டி உள்ளத்தில் கூட சந்தேகம் வச்சு கொண்டிருக்கிறது இதுவும் நிஃபாக்ல ஒரு பகுதி. தெளிவில்லாமல் இருப்பார்கள். இது கியாமத்துற நாளையில் அவங்களுக்கு அந்த நிலைமை விளங்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, கியாமத்துற நாளையில் மக்களுக்கு அவங்களுடைய ஈமானுடைய அளவு பிரகாசம் கொடுக்கப்படும், வெளிச்சம் கொடுக்கப்படும். சிலவங்களுக்கு அல்லாஹு தஆலா பல மைல்கள் தூரம் வரைக்கும் நல்லா பிரகாசம் கொடுப்பான், அந்த வெளிச்சம் இருக்கும். சிலவங்களுக்கு மலை அளவு இருக்கும், சிலவங்களுக்கு பேரிச்சம்பழம் மரம் அளவு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அளவு இருக்கும். சிலவங்களுக்கு ஒரு பெருவிரல் அளவு தான் வெளிச்சம் கொடுக்கப்படும். அது சில நேரத்துக்கு வெளிச்சமாகும், சில நேரத்துக்கு அணைஞ்சிடும். தொடர்ந்து எரியிற அளவுக்கு கூட பிரகாசம் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு பிரகாசம் வெளிச்சம் நூறு கொடுக்கப்படுதோ அந்த வேகத்தில் சிராத் பாலத்தை கடப்பாங்க. சிலவங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி கடந்துருவாங்க. சிலவங்க மின்னலுடைய வேகம், சிலவங்க இடியுடைய வேகம், சிலவங்க வேகமாக ஓடக்கூடிய ஒட்டகம், குதிரை, இப்படி ஒவ்வொரு வேகத்தில் மக்கள் கடப்பாங்க. கடைசியாக பிரகாசம் கொடுக்கப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க கடக்கக்கூடியதை கொஞ்சம் வெளிச்சம் கிடைச்சான்னு நடப்பாங்க, பிறகு அணைஞ்சிடும், நின்றுடுவாங்க, வழுகி விழ பார்ப்பாங்க. வலது பக்கம் அவருடைய கை, அவருடைய விழா எல்லாம் கருகிடும், திரும்ப வெளிச்சம் கிடைக்கும். எலும்பி நடக்க பார்ப்பாங்க, அப்போ வெளிச்சம் அணைஞ்சிடும். திடீர்னு திரும்ப இடது பக்கம் விழ பார்ப்பாங்க, இடது பக்கத்துடைய விழா எல்லாம் கரைஞ்சிடும். சிலவங்க அப்படியே அந்த வெளிச்சம் முடிஞ்சு கீழே விழுந்துடுவாங்க. சிலவங்களுக்கு அவங்களுக்கு வெளிச்சமே இருக்காது, கொஞ்சம் கிடைச்சிடும், அதோட அணைஞ்சிடும். அது முனாஃபிகீன்களுடைய சுத்தமான முனாஃபிகீன்கள், அவங்களுக்கு பெரிய வெளிச்சமே கிடைக்காது. அதனால இந்த முனாஃபிகீன்கள் சொல்லுவாங்க, யௌம யக்கூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனு உன்துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும். நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு பக்கம் திரும்பி பாருங்கள், உங்களோட பார்க்குற பார்வையிலேருந்து எங்களுக்கு வெளிச்சம் கொஞ்சம் கிடைச்சி அதை நாங்கள் எடுத்துக்கொள்றோன்னு கேட்பாங்க. அல்லாஹ் அந்த மோமின்கள் சொல்லுவாங்க, கீல ரஜூ வராஅக்கும் ஃபல்தமிஸ் நூரா, திரும்பி போங்க, போய் நீங்கள் பிரகாசத்தை தேடிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி வாங்கிட்டு வர முடியாது. ஏண்டா உலகத்துக்கு திரும்ப வர முடியாது, யாரும் எடுத்துக்கொண்டு போக இயலாது. ஆனால் மோமின்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா பிரகாசம் கொடுப்பான். நிறைய குர்ஆனுடைய ஆயத்துக்கள் எல்லாம் சொல்கிறான், யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத் யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம். மூமின்களை நீங்கள் பார்ப்பீங்க, அவங்களுக்கு முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் வெளிச்சம் அப்படியே பரவி இருக்கும். அவங்க போகிறதோடு சேர்ந்து வெளிச்சம் போய்கொண்டே இருக்கும். அவங்களுக்கு நன்மாராயம் சொல்லப்படும், புஷ்ராக்முல் யௌம், இன்றைக்கு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே ஆறுகளோட கூடிய பெரும்பெரும் தோட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லப்படும். இதை மாதிரி நன்மாராயங்கள் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வைத்திருக்கின்றான். இப்போ அல்லாஹ் தஆலா அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான், இந்த முனாஃபிகீன்கள் அல்லாஹ் தஆலா நாடினால் உலகத்தில் எல்லாம் தண்டிச்சிருப்பான், அவங்க இல்லாமல் ஆக்கியிருப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலாக்கு சக்தி இருக்குது, அவன் மன்னிக்கலாம், தண்டிக்கவும் செய்யலாம். அது அவனுக்கு விருப்பமான ஒன்று, அவன் விரும்பினது செய்வான். சரி, இப்போ இதில் 2 உதாரணம் சொல்லப்பட்டுச்சு. சில முஃபஸ்ஸிரீனுடைய கருத்து, இது 2 கூட்டம். இப்போ நான் சொன்ன மாதிரி 2 விதமான மக்களை பற்றி சொல்லப்பட்டு, முனாஃபிகீன்களை 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் முனாஃபிகீன் நிஃபாக்கில் நயவஞ்சகத்தில் உறுதியானவங்க, முன்னேறினவங்க, அவங்க சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா முதல் உதாரணத்திலையும், 2வது உதாரணத்தில் அதை விட கொஞ்சம் தரம் குறைந்த முனாஃபிகீன்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறான். சிலவங்களுடைய கருத்தில் 2 பேரும் 2 உதாரணமும் ஒரே விதமான முனாஃபிகீன்களுக்கான சொல்லப்பட்டிருக்குது. ஹைர், அல்லாஹ் தஆலா இதோட ஆரம்பத்தில் சொன்னேன், சூரா பக்ராவுடைய ஆரம்ப 4 ஆயத்துக்கள் மோமின்கள் சம்பந்தமெல்லாம் சொல்லியிருக்கிறான். அதுக்கு பிறகு 2 ஆயத்துக்கள் காஃபிர்கள் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறான். அதுக்கு பிறகு 13 அல்லது 14 ஆயத்துக்கள் முனாஃபிகீன்கள் சம்பந்தமெல்லாம் சொல்லியிருக்கிறான். இன்றைக்கு வமினன் நாஸ் மை யக்கூலு ஆமன்னா பில்லாஹ் என்று வந்த ஆயத்துக்கள், அந்த 13 ஆயத்துக்கள் முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக இதோட முடியுது இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத் சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் விளங்கி அந்த சொல்லப்பட்ட 3 கூட்டம், மோமின்கள், காஃபிர்கள், முனாஃபிகீன்கள், அந்த 3 கூட்டத்தில் முதலாவது கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரும் ஆக்கியருள்வானாக. குஃபுர் நிஃபாக்கை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.